இந்த ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே. ட்ராப் ஷிப்பிங் பண்ணால் ப்ராஃபிட்டாக கண்டிப்பாக ஆகுமா, இல்லை லாஸஸும் நடக்குமா, என்னென்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டாக நடக்கும், அதே சமயத்தில் இது ஹிஸ்ட்ரி என்ன, எஸ்டிடின்னா வரலாறு தானே வெளியில பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ராப் ஷிப்பிங்கோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். 90s இந்த மாதிரி ட்ராப் ஷிப்பிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஃபுல்ஃபில்மெண்ட் ரீட்டைல் மெத்தட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. அப்போ ரொம்ப ரொம்ப டாப் நாச்சாக இருந்த ரெண்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா சிரேஸ் அண்ட் ரிபோக் கம்பெனி. இது ரெண்டுமே வேறு வேறு கம்பெனியில் ஒரே கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனி அப்போ இருந்தாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸை கஸ்டமர் ஆர்டர் போடுவாங்க மெயில் மூலமாக. அந்த ஆர்டரை எடுத்து இவங்க ஸ்டோரில் இருக்க ப்ராடக்ட்ஸை எடுத்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸே ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது. ஸோ அதனால் நிறைய இடத்த வாடகை எடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் போட்டோடனே இங்கேருந்து எடுத்து தருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நாட்கள் போக போக இந்த ஸ்டோரோட ப்ரைஸஸ் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இதனால் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸும் ஏற்ற வேண்டியதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு லாஸஸும் அப்போ பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் சிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, இது எப்படியாச்சும் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும், நம்மளோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும்னு கொஞ்சம் யோசிச்சு நம்ம டேரெக்டாக மேனுஃபேக்சர் கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் கிட்ட போய் பேசுகிறாங்க. மேனுஃபேக்சர் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஆர்டர்ஸை மெயில் மூலமாக இவங்க எடுத்து அந்த அட்ரஸை டேரெக்டாக மேனுஃபேக்சர் அனுப்பிச்சோடனே மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியிலேருந்து டேரெக்டாக கஸ்டமருக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் சிரஸ்ன்ற கம்பெனி ஃபஸ்ட்டு இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் 2000 அந்த மாதிரி டைமில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக மேனுஃபேக்சர் இருக்க ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அமேசான் ஒன்று பெருசாக சொல்லலாம். இன்னொரு அந்த காலத்தில் இருந்த 2-3 கம்பெனிஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அமேசான், அப்புறம் அலி எக்ஸ்பிரஸ். இந்த மாதிரி டேரெக்டாக மேனுஃபேக்சர் கிட்டேருந்து கன்சியூமருக்கு டெலிவரி பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் 2000s ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற நேமை வாங்கிச்சு. இப்போ இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸை யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் உள்ளே என்டர் ஆகிட்டாங்க. இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படின்ற கான்செப்ட் இப்போ இந்த ரீசெண்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாக ரொம்ப ரொம்ப பீக்காக இருந்துருச்சு. சேச்சுரேட்டட் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் பீக்காக இருந்துச்சு. இதை பார்த்து நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், நிறைய பேர் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணி 2 கம்பெனிஸ் மோஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை, nextwix.com, இந்த 2 .comமே கிட்டத்தட்ட ஈஸியாக உங்களுக்கு இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸை வைக்க அவங்க ஹெல்ப் பண்ணி தருவாங்க. அதுக்கு நீங்கள் மந்த்லி அவங்ககிட்ட பே பண்ணி கொடுத்தாகணும். அப்படி இல்லாட்டி அது உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி அவங்ககிட்ட காசு கட்டி தான் ஸ்டோர் பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்களாக உங்களோட ஓன் ஸ்டோரை பில்ட் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன், கண்டினியூஸாக பாருங்கள். எப்படி ட்ராப் ஷிப்பிங் 2023 ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ராடக்ட்ஸை கண்ணிலே பார்க்க மாட்டேன், நான் அதை ஹேண்டிலும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் லைக் தட் நான் அந்த ஆர்டரை வாங்கி மேனுஃபேக்சரோட ஸ்டாக்கை மட்டும் வச்சு நான் அவங்ககிட்ட சேல் பண்ணிடுவேன் அப்படின்றது தான் ட்ராப் ஷிப்பிங். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நான் ஒரு முக்கியமான ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹை கேஷ் குவாலிட்டி பென் ஒன்று விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டை விற்கிற மேனுஃபேக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வெப்சைட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட நான் போய் ஸ்டாக்ஸை பார்த்துக்கிறேன். அந்த ஸ்டாக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ரேட்டை பார்த்துக்கிட்டு அந்த ரேட்டோட ஒரு கொஞ்சோண்டு மார்ஜின் அதிகமாக வச்சு நான் விற்க பார்க்குறேன். ஸோ நான் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வச்சு நான் அதே மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அந்த கேட்டலாக் லிஸ்ட் அவுட் பண்ணோன்னே கண்டிப்பாக நிறைய பேருக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவ் நான் எல்லா வெப்சைட்ஸையும் பார்ப்பேன். அந்த எல்லா வெப்சைட்ஸோட கொஞ்சம் கம்மியாக ரேட்டு பார்த்து நான் அந்த ரேட்டை வைப்பேன். இது மூலமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண உடனே நான் இவங்ககிட்ட போய் ஸ்டாக்ஸ் செக் பண்ணி இந்த அட்ரஸ் அங்கே கொடுத்த உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ஸ் மேனுஃபேக்சரர் கிட்ட, டீலர்ஸ் கிட்ட வச்சுருக்க வெப்சைட்ஸ் டேரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை கஸ்டமர் கிட்ட போய் கொடுத்துருவாங்க. ஸோ நான் அந்த ப்ராடக்ட்டை பார்க்கவும் மாட்டேன், ஹேண்டில் பண்ணவும் மாட்டேன். ஜஸ்ட் இந்த அட்ரஸை போட்டுவிட்டு இந்த ட்ராக்கிங் ஐடியா நான் கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இப்படி தான் 2023 ட்ராப் ஷிப்பிங் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ராப் ஷிப்பிங்கோட ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரை வைக்கவே தேவையில்ல, ஒரு இன்வென்ட்ரி ஸ்டோரோ எடுத்து வாடகை எடுத்து அந்த ப்ராடக்ட்ஸை சேவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அந்த பிக்கெஸ்ட்டு வெப்சைட் இருப்பாங்கள்ல, அந்த வெப்சைட்டு மேனுஃபேக்சர்ஸோட டேரக்ட் டீலர்ஸ்ல இருப்பாங்க. அவங்கள நீங்கள் நல்ல டீலரை செக் பண்ணி கண்டுபிடிச்சாலே போதும். நீங்கள் உங்கள் ஸ்டோரை அப்படியே செட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் மட்டும் செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதனால் உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கூட தேவையில்லை, ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் வித் ப்ராப்பர் நாலேஜோட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ட்ராப் ஷிப்பிங் பற்றின அட்வான்டேஜஸ்லாம் உங்கள்கிட்ட சொன்னோடனே சூப்பர் ஈஸியாக இருக்கே வாவ் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ராப் ஷிப்பிங் மார்க்கெட் வைக்கணும்னா என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை எப்படி இருக்கணும்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கும். அப்போ தான் உங்ககிட்ட காசு கிடைக்கும், இல்லாட்டி 50 தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த ப்ராடக்ட் நல்ல மார்ஜின் வச்சு நீங்கள் விற்கணும். ப்ளஸ் நீங்கள் அந்த ப்ராடக்ட் ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ் கிட்டத்தட்ட 1000 லட்சக்கணக்கில் இருக்குது. இந்த மாதிரி ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் மக்கள் வாங்க மாட்டாங்க. ஸோ எந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, எந்த ப்ராடக்ட் டிமாண்டில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ரீசன் வரும்.
சரி, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணால் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் வெப்சைட் இல்லாட்டி ஓபரிலோ அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை பார்க்க வேண்டியது ஸ்மார்ட் டிவைசஸ். ஐ மீன் வீட்டுக்கு தேவையான ரொம்ப ஸ்மார்ட்டான டிவைசஸ், செக்யூரிட்டி டிவைசஸ், ஐஓடி டிவைசஸ். இந்த டிவைசஸ்லாம் ரொம்ப ஹை இன் டிமாண்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் கம்பேரிட்டிவாக இந்த 2 வெப்சைட்லையும் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் இந்த 2 வெப்சைட் சொல்கிறேன்னா, இந்த 2 வெப்சைட்லையும் ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸில் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க நிறைய டீலர்ஸ். அந்த டீலர்ஸ் யார் லெஜிட்டாக இருக்காங்க நீங்கள் ரேட்டிங்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும், ரிவ்யூஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை நீங்கள் வச்சு ஒரு நல்ல ஒரு டீலரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை, பெஸ்ட் ப்ராடக்ட்டை இதில் மூலமாக சூஸ் பண்ணலாம். இது நான் வந்து கொடுக்குற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ். இப்போலாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசைக்கிளிங் பேக்ஸு, நெக்ஸ்ட் ரீயூசபிள் வாட்டர் பாட்டில்ஸ். அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் ரீயூசபிளாக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க ப்ராடக்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணலாம். லைக் பேம்பு ப்ரஷஸ், இதெல்லாம் ரொம்ப சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. தேர்டு நம்ம லிஸ்ட்டில் ஒரு ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டான கிஃப்ட்ஸு. இந்த பர்சனலைஸ்டான கிஃப்ட்ஸு எப்பயுமே ஒரு டாப் நாச்சான லிஸ்ட் தான். என்கேஜ்மெண்ட் ரிங்ஸாக இருக்கட்டும், இந்த நேம் போட்டு அந்த ஒரு ஷீட்டாக வரட்டும், இல்லாட்டி வந்து கிளாஸில் நேம் எழுதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான கிஃப்ட்லாம் எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும். எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த டைமில் இருந்தாலும். இப்போ ரீசெண்டாக அந்த ஃபெப்ரவரி டைம்லலாம் வந்துச்சுன்னா, அந்த லவ்வர்ஸ் டே டைம்லலாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பர்சனலைஸ்டு ஐட்டம்ஸ்லாம் கிட்டத்தட்ட டாப் நாச் ரீச்சை நல்ல ப்ராஃபிட்டபுள் ரேஞ்சில் கிடைக்கும். இதோட மார்ஜினும் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வைக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அலி எக்ஸ்பிரஸில். நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்க ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த ஃபிட்னஸ்ன்ற ஒரே ஒரு விஷயம் ரொம்ப க்ரேஸியாக போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே எல்லாருமே கண்டிப்பாக ஃபிட்னஸை யூஸ் பண்ணியே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் கிளாத்ஸு, இந்த ஜிம் கிளாத்ஸு, நெக்ஸ்ட் இந்த ஃபிட்னஸ் ஃபுட்ஸு, நெக்ஸ்ட்டு ஃபிட்னஸ் அந்த ட்ரிங்க்ஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அந்த ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப ஹை ப்ராஃபிட் வச்சு ரேஞ்சஸ் சேல் பண்ண முடியும். ப்ளஸ் பீப்புள் அதை பை பண்ண ரெடியாக இருக்காங்க. ஏன்னா பீப்புள் ஆர் கோயிங் க்ரேஸி ஆன் ஃபிட்னஸ். இப்போ வந்து ஃபிட்னஸில் ரொம்ப க்ரேஸியாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நிறைய பேர் ஃபிட்னஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் பீப்புளோட வாங்குற ரேஞ்சும் அதிகமாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்டாக பார்ப்போம். 5th ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த பெட்டான ப்ராடக்ட்ஸ். இந்த பெட்ஸுக்கான ப்ராடக்ட்ஸை பீப்புள் வந்து கண்டிப்பாக பை பண்ணுவாங்க. ஏன்னா எப்போ வந்து பீப்புள் மணி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்காக, ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பெட்டாக இருக்கலாம், அவங்களுக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த பர்சனலைஸ்ட் கிஃப்ட் சொல்லியிருந்தால அதுவும் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் இந்த பெட்ஸ் ப்ராடக்ட்ஸு கிட்டத்தட்ட எல்லா ஒரு சீசன்லேயும் சேல் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பீப்புள் வந்து ப்ராடக்ட்ஸை பை பண்ணி அவங்களோட பெட்ஸுக்கு கிஃப்ட் பண்ண ரொம்ப கண்டிப்பாக நினைப்பாங்க. இந்த ஒரு லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ், டாய்ஸு, இந்த டாக் டாய்ஸு, இது எல்லாமே நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ்லையும் அந்த ஆபரிலாவும் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ப்ராஃபிட்டபுளான மார்ஜினை வச்சு நீங்கள் சேல் பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸை பிடிச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப ஹை சேல்ஸாக இருக்கும். ஏன்னா பீப்புள் வந்து அவங்களோட வீட்டை ரொம்ப அழகுபடுத்தணும் அப்படின்றது ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ இதோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் சேல் பண்ண ப்ராப்பராக மார்க்கெட்டிங் ப்ளஸ் ப்ராப்பராக அந்த ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆக்சரிஸ். இப்போ இருக்க டைமில் இந்த கோவிடுக்கு அப்புறமா வீட்டில் அடைஞ்சிட்டே இருந்ததுக்கப்புறமா கோவிட் ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே பீப்புள் எல்லாமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ராவல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ட்ராவல் ஆக்சரிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சேல்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது வித் ஹையஸ்ட் ப்ராஃபிட் மார்ஜினோட. ஸோ ப்ளஸ் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் ஆக்சசரிஸ் மூலமாகவே நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட வாங்கி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட சோர்ஸை வச்சு நீங்கள் உங்களோட மல்டிபிள் ட்ராவல் ப்ராடக்ட்ஸை அவங்க டார்கெட் பண்ண முடியும். இது ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எலாபரேட்டாக நான் உங்ககிட்ட என்ன பண்ண நேரத்தில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் ப்ராடக்ட்ஸ். இந்த கேமிங் ப்ராடக்ட்ஸ் தான் லாஸ்ட் லிஸ்ட்டு. ஓகேவா? இந்த கேமிங் ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் கேமிங் ப்ராடக்ட்ஸ் எனக்கு அந்தளவுக்கு மார்ஜின் வராது. நீங்கள் மேபி ஒரு சின்ன ட்ரையல் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 1 or 2 ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் இருக்க ஒரு பிக்கெஸ்டான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் போடுறாரு உங்கள் வெப்சைட்டில், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த அட்ரஸில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பிக்கெஸ்ட் வெப்சைட் அந்த மேனுஃபேக்சரோட டீலர்ஸோட வச்சுருப்பாங்கல்ல அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலி எக்ஸ்பிரஸில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்குறீங்க அந்த ப்ராடக்ட்டை அவங்க வந்து ஷிப் பண்ணுறாங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக உங்களுக்கு தான் கால் இல்லை மெசேஜஸ் வரும். ஏன்னா கஸ்டமருக்கு நீங்கள் யார்கிட்டேருந்து போடுறீங்க அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. கஸ்டமர் நினைப்பாங்க உங்ககிட்ட தான் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிட்டு கஸ்டமர் உங்களை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ கஸ்டமர் உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த கோஆர்டினேட்டர் சப்ளையர்ஸை அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக ரீச் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டீலரை, ஒரு பர்ஃபெக்டான டீலரை சர்ச் அவுட் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் இது உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகுது, சப்போஸ் அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ப்ராடக்ட்ஸை பீப்புள் பிலீவ் பண்ணி வாங்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி டைமில் சப்போஸ் ப்ராப்பராக வந்து சப்ளையர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறீங்க கஸ்டமர்ஸ்னால், அவங்க உங்களுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு ஹையஸ்டான பெஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸை நீங்கள் அங்கே கொடுக்கும்போது உங்களோட ரிவ்யூஸஸ், உங்களோட ப்ராடக்ட் பையிங்கோட கெப்பாசிட்டியும் அதிகமாகிட்டே போகும். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஒரு பெஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸை நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது, சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்களோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் இப்போ சொன்ன லிஸ்ட்லேருந்து சூஸ் பண்ணி வச்சுப்பீங்க அந்த கேட்டகரியை. நெக்ஸ்ட்டு ஒரு டொமைன் நேம் ஹோஸ்டிங் வாங்கி நீங்கள் பில்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த ஷாப்பிஃபை அப்படின்றது யூஸ் பண்ணிங்கன்னா ஷாப்பிஃபை கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட ஒரு 3 பிளான்ஸ் இருக்கும். அந்த பிளான்ஸில் ஸ்டார்டிங் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு ஷாப்பிஃபை வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா Wix.comல போயிட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஓரளவுக்கு பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரை பில்ட் பண்ணலாம். ப்ளஸ் உங்ககிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபார் எவர் அவங்ககிட்ட நீங்கள் மந்த்லி பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி மந்த்லி பே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே எப்படி உங்கள் ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்டை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நல்ல சப்ளையரை கண்டுபிடிக்கணும். இந்த நல்ல சப்ளையரை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு அலி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஆர்பிலோ அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அது மட்டும் நீங்கள் இல்லைனா சாக்கெட் அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அலி எக்ஸ்பிரஸ், ஆர்பிலோ இல்லை சாக்கெட் இந்த 3 வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல சப்ளையரை கண்டுபிடித்து. எப்படி நீங்கள் வந்து ஒரு நல்ல சப்ளையரை கண்டுபிடிப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ரிவ்யூஸ். இந்த ரிவ்யூஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு நல்ல சப்ளையரை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அங்கே காண்டாக்ட் நம்பர் இல்லை மெயில் ஐடிஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த மெயில் ஐடி எடுத்து அவங்களுக்கு மெயில் பண்ணி பார்க்கலாம் ரிப்ளைஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. ப்ளஸ் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க கூட சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்க மெயில் ஐடி இல்லாட்டி அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எது வேணால் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செக் அவுட் பண்ணி மட்டும் பார்த்தாலே போதும். அந்த சப்ளையை நீங்கள் ஒன்ஸ் கிராப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி ப்ராஃபிட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பரான சப்ளையரை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஷாப்பிஃபைலையோ இல்லாட்டி நான் சொல்லி தர போகிற ஒரு கம்ப்ளீட்டாக உங்களோட ஓன் வெப்சைட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், லிஸ்ட் அவுட்லாம் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற வெப்சைட் பீப்புளை முதல்ல கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரதுக்கு முதல்ல நீங்கள் மார்க்கெட்டிங் அப்படின்றத ஒன்று கற்றுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது, ஆர்கானிக் மார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இந்த ஆர்கானிக் மார்க்கெட்டிங் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட இப்போ ஃபேஸ்புக் ரீல்ஸ்லாம் ரொம்ப ஹையஸ்ட் ரீச்சாக கட்டுருக்கு இந்த ரீசெண்ட் டேஸாகவே. ஸோ நீங்கள் இந்த ஃபேஸ்புக் ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம், யூடியூப் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் ஜஸ்ட் லைக் தட் இப்போ வந்து 1 lakh 2 lakh வியூஸ்லாம் தாராளமாக எல்லாருக்கும் போகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் மோர் தென் ஹையஸ்ட் வியூஸில் போக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே ஒரு ஆர்கானிக் ப்ரொமோஷன். இந்த ஆர்கானிக் ப்ரொமோஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே லிங்க்ஸை நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஆட் பண்ணலாம். இந்த மூலமாக உங்களுக்கு டிராஃபிக்ஸ் வரும். ஸோ ஒன்ஸ் இந்த பீப்புளெலாம் உங்களோட வெப்சைட்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி அவங்களை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் பே அப்படின்ற மாதிரி பிக்சல்ஸ் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து எத்தனை பீப்புள் வராங்க, எவ்வளோ நேரம் உங்கள் வெப்சைட்டில் இருந்திருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, எந்த இடத்துல அவங்க ப்ராடக்ட் விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்ற உங்களுக்கு விஷயம்லாம் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் போது எந்த பாயிண்ட்டில் பீப்புள் வந்து உங்கள் வெப்சைட் விட்டு வெளியே போகிறாங்க, செக் அவுட் பண்ணும்போது போகிறாங்களா, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பிடிக்காமல் போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வர முடியும் உங்களோட வெப்சைட்டை. இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும்போது வித்தின் ஒரு 1 month ஸ்பேனில் உங்களோட வெப்சைட் டாப் நாச்சாக கிளியராக இருக்கும். பீப்புள் எங்கே வராங்க, பர்ச்சேஸ் பண்ணுறதை நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக பார்க்க முடியும். சரி, இதை தாண்டி ஆர்கானிக் பண்ணி இன்ஆர்கானிக் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது. ஐ மீன் பெய்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்த ப்ராடக்ட்டை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ் காமிச்சு தான் பேசணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோஸை எடுத்து நீங்கள் மல்டிபிள் டைம் ரிப்பீட்டடாக போட்டுட்டு ஆக்சுவலி அந்த வீடியோஸை நீங்கள் பூஸ்ட் போஸ்ட் கொடுத்து ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் மேனேஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை இந்த லிங்க் பண்ணிவிட்டு ஒரு பர் டே ஒரு 100 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்றது பாருங்கள். பர் டேக்கு மேலே 100 ரிட்டர்ன்ஸ் 2x அமௌண்ட்டாக இருக்குன்னா அப்படியே மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டே போங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவே வரும். ஸோ இந்த நான் பிக்சல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது மூலமாக இந்த பிக்சல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால இந்த ஃபேஸ்புக் மேனேஜரில் போனாலே உங்கள்கிட்ட நீங்கள் ஈஸியாக எங்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சு நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ண முடியும். எங்கேஜ்மெண்ட் ஆப்ஷன் வைக்கும் போது யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்ற மொத்த டீட்டெயில்ஸ், எத்தனை மக்கள் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் அந்த ஃபேஸ்புக் பேஜில் காமிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு போன பீப்புளே மறுபடியும் உங்கள் ஆடை காமிக்க வைக்க முடியும். ஸோ இதுதான் ரீடார்கெட்டிங். ஸோ இது மூலமாகவே நிறைய பீப்புளை உங்கள் ப்ராடக்ட்ஸை மறுபடியும் பார்க்க வச்சா ஒரு டைம் பார்த்தா வாங்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு 4 to 5 times பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க உங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் இருக்க ஒரு பெஸ்ட்டான விஷயம்.
ஸோ நான் சொன்ன மாதிரியே ஷாப்பிஃபை இல்லாமல் விக்ஸும் இல்லாமல் உங்களோட இ-காமர்ஸ் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள்.